கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Success is obviously not an accident. Veranda ES, where your dream becomes reality. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி தேசிய அளவில் இருக்கக்கூடிய நிலைமையில தமிழகத்துல அதிமுக தலைமையில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. பல விமர்சனங்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதலே இருந்து வந்தது. பொருந்தா கூட்டணி, நீரும் தண்ணியும் எப்படி, நீரும் எண்ணெயும் எப்படி ஒரே இடத்துல கலக்கும், இது போன்ற விஷயங்கள் பல விமர்சனங்களாக வந்தது. கட்சிக்குள் பிரச்சனை, கூட்டணிக்குள் பிரச்சனை, கட்சிகள் இருதரப்பிலும் பிரச்சனை, இவர்கள் வருவார்களா, வந்தால் எப்படி ஒட்டும், எப்படி கால்குலேஷன் இருக்கும் என பல முணுமுணுப்புகள் இருந்தது. இது போன்ற முணுமுணுப்புகள் எல்லாம் பல காலமாகவே இருக்க, எப்போ பீக் ஆகணுமோ அப்ப கரெக்டா பீக் ஆயிருக்காங்களோ அப்படின்ற கேள்வியும் ஆச்சரியமும் எழக்கூடிய வகையில ஒரே நாள்ல சுமூகமாக 3 பெரிய கட்சிகளுடைய கூட்டணி உடன்படிக்கை, அந்த தொகுதி உடன்படிக்கை சுமூகமாக முடிந்திருக்கிறது. 3 நாள் டைம் மீட்டிங் நடந்திருக்கிறது. பிஹைண்ட் தி டோர்ஸ் பல முறை நடந்திருக்கலாம். இன்னைக்கு பார்க்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில 3 பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக அடுத்து இருக்கக்கூடிய பாஜக, பாமக, அமமுகவிற்கு தொகுதி உடன்படிக்கை முடிந்திருக்கிறது. இது என்ன நடந்திருக்கிறது, பின்னால் நடந்தது என்ன, அடுத்து நடக்க போவது என உள்ளிட்ட பல விஷயங்கள் நம்மோடு நமது ஆசிரியர் பகிர இருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம இந்த கேட்க விஷயம் முக்கியமானது இந்த என்டிஏ சீட் ஷேரிங். இது 27 சீட் அப்படின்னு பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்து தாமரையில் எவ்வளவு டோட்டல்ன்றது அடுத்த கட்சிகளுடைய தொகுதி உடன்படிக்கையை பொறுத்து 31, 32 என்ன ஆக போகுதுன்றது வரும் தெரியும். 27 அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாமகக்கு 17, 18 அப்படின்னு 18 நினைக்கிறேன். எஸ், இது அமமுகக்கு 11 சீட் அப்படின்னு உறுதியாகி இருக்கிறது. என்டிஏ உடைய இந்த சீட் ஃபார்மேஷன் எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாச்சு. ஒவ்வொரு கட்சியா போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட கூட்டணி தொகுதி பங்கீடு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். இதுல வேற ஒன்றும் பெருசா பாக்கியில. திரு வாசன் அவர்கள் மட்டும்தான் இருக்கு. நம்ம அது பின்னாடி பேச போறோம். வேற யாரும் நீங்க பாரிவேந்தர் இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு கலந்துருந்தாரு. அவருக்கான சீட்டுகள் சொல்லப்படல. நீங்க குறிப்பிட்டது போல அது இரட்டலை சின்னத்திலேயோ தாமரை சின்னத்திலேயோ இன்க்ளூட் செய்யப்படும். அடிஷனலாவோ இன்க்ளூசிவாவோ இப்ப 27 பாஜக 27லயே பாரிவேந்தருக்கானது இருக்கலாம். 27+ அப்படிங்கிறதுல பாரிவேந்தருக்கு இருக்கலாம். சோ அது இரட்டலையில மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதி பூரா இன்னைக்கு ஃபைனல் ஆன தவிர மிச்சம் இருக்க பூரா இரட்டலையா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. இப்போ 3 கட்சியில 4 கட்சிக்கான ஏடிஎம்கே முடிஞ்சிருச்சு, பிஜேபி முடிஞ்சிருச்சு, பாமக முடிஞ்சிருச்சு, அம்மா மக்கள் முன்னேற்றம் முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல இருக்கிற கட்சிகள்ல இதுக்கு அடுத்த கணக்குல கொஞ்சம் பெரிய கட்சி பார்த்தா தமாக ஒண்ணுதான் பார்க்க முடியாது. மற்ற கட்சிகள் எல்லாருமே டாக்டர் கிருஷ்ணசாமி நாளைக்கு வந்தாலோ, ஜான் பண்ணி வந்தாலோ, முருகன் இருந்தாலோ, பூவை ஜெயமூர்த்தி, இவங்க எல்லாருக்குமே 1-2 தான் முடிக்க போறாங்க. அது எந்த சிம்பல் அப்படிதான் போடுங்க. சோ இத்தனை நாட்களாக இழுபறி இருக்குது. டெல்லிக்கு போறாங்க, படையெடுக்கிறாங்க, வரல, ஏடிஎம்கே ஆபீஸ்க்கே வரல, இதுவரைக்கும் வந்ததுல இப்படிங்கிற எல்லா விதத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நாங்க இழுபறி எல்லாம் கிடையாது, ஒரே சீட்டிங் மொத்தமா முடிச்சிட்டோம் நாங்க அப்படின்னு நம்ம நேற்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது 7th சென்ஸ் சொன்னோம். நம்ம பியூஷ் கோயல் இதே வேலையா இருக்கிறவர். அவர் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல மாஸ்டர். அவர் இந்த மாதிரியான ட்ரேட் டீல் ஒரு சாதாரணமா பண்ணக்கூடியவர். இந்த பக்கம் அமெரிக்கா பண்ணுவார், இந்த பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பண்ணுவார். இங்கேயும் பண்ணிட்டு போறாங்க. ரெண்டுமே பொலிட்டிக்கலாவும் அண்ட் டெக்னிக்கலாவும் ரெண்டுமே ஹேண்டில் பண்ண முடியும் பார்த்தோம். இன்னைக்கு வந்தாங்க எல்லாரும் ஏடிஎம்கே ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க. பியூஷ் கோயலுமே வந்துட்டாரு. நாங்க வரல அப்படின்னு சொல்லி இருக்கலாம் சொல்லி போனா நம்ம காலில் செய்தியாளர்கள் சுத்திட்டு இருந்தாங்க. பழைய பிஜேபி கூட இருந்தவங்க எல்லாம் தனியார் ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க, ஏடிஎம் கூட இருந்தவங்க எல்லாம் இங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னு. அது நோவே இட் இஸ் பாசிபிள். அது பிளந்து கிடக்கிற மாதிரி இன்னும் தீனி போட்ட மாதிரி. சோ பியூஷ் கோயிலே வந்தார் பாக்குறோம், திரு எல்முருகன் வந்தார் பாக்குறோம், நயனானந்த் வந்தார். சோ எல்லாமே அமிக்கபலா மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே ஏடிஎம் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. அவர் கூட்டணியில கையெழுத்து போட்டு முடிச்சாங்க. சோ அமிக்கபலா இருக்குது. மொத்தமா அது எத்தனை டீல் தேவையோ அத்தனை முடிச்சாங்க. இன்னும் 1-2 தான் பாக்கி இருக்கு. அதையுமே திரு எடப்பாடி பழனிசாமி இன்று இரவுக்குள் நாங்க முடிச்சிருவோங்க சொல்லியிருக்காரு. அப்போ இவர்கள் பின்தங்கி இருந்தார்களா, குழப்பத்தில் இருந்ததா, டெல்லிக்கு படையெடுத்தார்களா, அதிமுக ஆபீஸ்க்கு போவாங்களா அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமான ஒற்றை பதிலாக இன்னைக்கு அந்த கூட்டணி தொகுதி போய் முடிஞ்சிருக்காங்க. இதுல 27 இம்முறை பாஜக 27 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கடந்த முறை இது பார்த்தோம் அப்படின்னா பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2.5% இருக்கும்போது 3% இருக்கும்போது 20 தொகுதிகள் போட்டியிட்டு இப்போ லோக்சபா தேர்தலில் 11% வாங்கிய பாஜக இப்போ 27% அப்படின்னு உங்களுக்கு காங்கிரஸை விட ஒரு சீட்டு கம்மியாக போட்டியிடும் நிலையில பாஜக இருக்கு. அந்த சீட் ரொம்ப
விமர்சிக்கப்படுகிறது. 2.5% 3%ங்கிறது நீங்க 2021 வச்சு நீங்க வந்து சொல்லுவீங்க. அதற்கு முன்னாடி 19 நம்பர்ஸை வச்சு 2019 லோக்சபா நம்பர்ஸை வச்சு 21 கொடுக்கப்பட்ட 21 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு அன்று இருந்த 3%ன்றது காரணமாக காட்டப்பட்டது. அதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடியே 2014லயே அது 2019க்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க 18% வாங்கினாங்க அப்படிங்கிற பாக்குறோம். 3 எம்பி எடுத்தாங்கன்னு பாக்குறோம். பாஜகவுக்கு ஒரு எம்பி இருந்தாங்க பாக்குறோம். சோ ஒவ்வொரு தேர்தல மாத்தி மாத்தி நம்ம போயிட்டு இருக்க பார்த்தோம். 2011 உள்ளாட்சி தேர்தலையுமே அவங்க வந்து 2021 தேர்தல் அளவுக்கு வந்து வாங்கினாங்க பாக்குறோம். சோ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லா கட்சிக்குமே இருக்கிற போல அந்த கட்சிக்குமே இருந்துட்டு இருக்கு. சோ வந்து 3% அப்படிங்கிறது வந்து இவர்கள் நெரேட்டிவ் ஆக்சுவலா. அது இல்ல அவங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கான பிரசிடன்ட் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் தனியா போட்டிடுறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் கூட்டணி வைக்கிறாங்க, எல்லா கட்சிகளையும் போலவே. அப்படிதான் 2016 மக்கள் கூட்டணி தனியா இருந்தாங்க, அதே மாதிரி தான். சோ வந்து போன முறை வந்து 2021 20 சீட் வாங்கினாங்க. இந்த முறை அவங்களுக்கு 27 சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான முக்கியமான காரணமா 21 அவங்க வாங்கின வாக்கு சதவீதம், 24 அவங்க வந்து அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லாமலே தனியா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணது. இது எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து ஓகே பிளஸ் கூட்டணிக்கு வந்து அகில இந்திய அளவில் தலைமை வைக்கிறாங்க. அண்ட் ஏடிஎம்கே ரொம்ப அமிக்கபிளா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம், ஒரு வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பேராசிரியர் தேர்வுக்குலாம் வந்து பார்க்கும்போது அவங்க டிகிரி முடிச்சதுல வந்து என்ன மார்க் வாங்கினாங்க, பிஹெச்டிக்கு வந்து என்ன வாங்கியிருக்காங்க, எத்தனை புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்னொன்று ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஆல் இந்தியா பார்ட்டியா இருக்குது, ரூலிங் பார்ட்டியா இருக்குது, அமிக்கபிளா நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ வந்து கீழே பெனட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த 20 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டீசென்டான நம்பர் தான். இன்னும் 2 கம்மியாகி 25 கூட செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 25 30 நம்ம பல முறை சொன்னாங்க, 30 கீழே ஆல்மோஸ்ட் வந்து அந்த கரெக்டா அந்த ஆவரேஜ்ல வந்து நின்றுருக்காங்க நீங்க பாக்குறோம் நம்ம. சோ வந்து 25க்கு அவங்க சமைச்சிருப்பாங்க, 30 சமைச்சிருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. டே 1லயே திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது இந்த ஆட்சி அகற்றணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம இன்னைக்கு வரைக்குமே திரு பியூஷ் கோயல் வந்து 10 முறை சொல்லிட்டாரு. இன்னைக்கு காலைல ஏர்போர்ட்ல இறங்கினால இருந்து இது வரைக்குமே வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 10 சொல்லிட்டார். சோ அவங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. கரண்ட் கவர்மெண்ட் மாறணும், நியூ கவர்மெண்ட் வரணும், அது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கணும் கிளியர் இருக்கு. சோ வந்து அவர்கள் விட்டு கொடுத்தாம போயிருக்காங்க. சோ பிஜேபிக்கு இது வந்து லாஸும் இல்ல கெயினும் இல்ல, இன்னமும் கூட வாங்கியிருக்க முடியும். அவங்க நம்ம வந்து எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவுங்கிறது இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறோமா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நிக்கிறோங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது ஏடிஎம்கே இருக்கு, பிஜேபி இருக்கு. அதுதான் இந்த 27 சீட்டா வந்துட்டு. இப்போ இந்த 27 அப்படின்னு வரும்போது பின் பாயிண்டடா சில தொகுதிகள்லாம் பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜகவுடைய பின்னாடி இருக்கக்கூடிய தகவல், ஏன்னா கடந்த முறை திட்டக்குடி போன்ற தொகுதிகள் திடீர்னு ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். பட் ஆனா அந்த இடத்துல தொகுதிகள் அப்படின்றது பிஜேபிக்கு அங்க பிரசன்ஸ் இல்லாதப்போ டக்குன்னு அங்கெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பாக்குறோம். அது போன்ற இம்முறை ஏதாவது தொகுதிகள்லாம் இல்லாம கரெக்டா அவங்களோட ஸ்ட்ராங் ஜோன்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா 27 செட்டில் ஆனது வின்னபிள் சீட்ஸா வாங்கியிருக்காங்க. நீங்களுக்கு எண்ணம் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்றது. அந்த வின்னிங் மார்ஜின், வின்னிங் பெர்சன்டேஜ், ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக வின்னபிள் சீட்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்களோ? எண்ணம் சரியா இருக்கு, எண்ணிக்கை முக்கியம் இல்ல அப்படிங்கிறது தொகுதி பத்தி மட்டுமே இல்ல. நம்ம நேத்து 7 சென்ஸ்ல சொன்னது போல தலைவர்கள் பத்தியும் கூட இருக்கலாம். சோ இவங்க வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றி வேரூன்றி நாங்களும் ஒரு காலத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோடைய கட்சி. எங்களுடைய ஏரியா அப்படின்னு வந்து பிரிக்க முடியாது. நீங்க வந்து சொல்லுவீங்களா அடிக்கடி, அந்த ஏரியா இந்த ஏரியா மொத்த ஏரியா எங்க ஏரியான்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து அப்படி இருந்தா தான் அவங்களால சமாளிக்க முடியும். திட்டக்குடியில கடந்த முறை கொடுத்தவர்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி இல்லாட்டி ஒரு பெரிய துயரம் இல்லாட்டி மாட்டி விட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. அதே பகுதியில வந்து இப்ப நாட் ராங் கடலூர் அல்லது விழுப்புரத்துல வந்து திரு அமித்ஷா வச்சு ஒரு பெரிய கூட்டம் போட்டுதாங்க 2021. தடா பெரியசாமி போட்டிட்டார். கடுமையான கூட்டம் வந்து நம்ம பார்த்தோம், நல்லா ஓட்டு வாங்கினாங்க. சோ வந்து நம்ம வந்து திட்டக்குடி எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. திரு ராகவன் வந்து அங்க மாநில நிர்வாகியா இங்க செங்கல்பட்டுல இருந்து காஞ்சி இங்க தருமபுரி வரைக்கும் இன்சார்ஜ் இருந்தார். அந்த பகுதியில் அப்பதான் வந்து திரு அமித்ஷா வச்சு கூட்டம் போட்டாங்க. ஒரு நல்ல பிரசன்ஸ் இருந்துச்சு. நம்ம கடலூர்ல விழுப்புரத்துல இங்கெல்லாம் பிஜேபி பிரசன்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருந்ததை 2021 அதை மாத்தினாங்க. திருவண்ணாமலையில அவங்க போட்டிட்டாங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களை வந்து நல்லா பண்ணாங்க. ஜெயிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம், பட் வந்து ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுத்தாங்க. அதனால அவர்கள் வந்து எல்லா தொகுதியுமே வந்து நம்ம போன முறை பாத்தீங்கன்னா 4 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. சோ வந்து நீங்க 20ல 4 தான் ஜெயிச்சீங்க அப்படிங்கும் போது வினபிலிட்டிங்கிற நீங்க எதை சொல்லுவீங்க? அப்ப எல்லாமே நான் சவுத் மெட்ராஸ்ல வச்சுப்பேன், எல்லாமே நான் கோயம்புத்தூர் வச்சுப்பேன், எல்லாமே கன்னியாகுமரியில வச்சுப்பேன். நீங்க வந்து ஒரு பிராந்திய கட்சி, நீங்க ஒரு மாநில கட்சிக்குள்ள தேசிய கட்சின்னு எப்படி நீங்க கிளைம் பண்ணுவீங்க? அப்ப தமிழ்நாடு முழுக்க வினபிலிட்டிங்கிறது எல்லாருக்கும் தான். அப்ப வந்து எல்லாருமே வந்து பல முறை சொல்லப்பட்டது போல நீங்க 2 முனை எடுத்துக்கணும், 2 முனை கொடுக்கணும், அப்படிதான் போக முடியும். அண்ட் இவங்க எல்லா தொகுதியிலும் போட்டியதற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டாதான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பத்தி பேச முடியும். நாங்க எங்க சேஃபர் ஜோன்லயே பிடிக்கிறோம்னா நீங்க சவுத் சென்னையோ கோயம்புத்தூரோ ஏடிஎம்கேக்குமான ஸ்ட்ராங் பெல்ட்டா தானே இருக்கு. அங்க 2 இடத்துல ஏடிஎம்கே வீக்கா இருக்குது, பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல பிஜேபி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதோட 1% கூட ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அப்ப அவங்களுக்கு போனதா இருக்கு. அப்ப அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க. அந்த மாதிரி இவங்க விட்டு கொடுத்து போறாங்க. சோ வந்து இது என்ன வினபிலிட்டிங்கிறது 27க்குமான வினபிலிட்டியா இருக்கும்.
அவர்கள் 27 தொகுதியில் நிப்பாட்டக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 27 வெல்லக்கூடியவங்களா இருக்கும். அப்படின்னா தான் அது வந்து கூட்டணிக்கான காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். அப்படின்னா தான் ஒருவேளை ஏடிஎம்கே ஏதாவது சீட் கிடைச்சா கூட இவங்க கைது கூடும்படியா இருக்கும். அப்ப நீங்க வந்து 27க்கு நாங்க ஒரு 10 ஜெயிச்சிருப்பா ஓகே அப்படின்னா அப்படி கணக்கு வர முடியாது. அப்ப அவங்க 180க்கு வந்து ஒரு 30 ஜெயிப்பாங்க, அப்படி பண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே இந்த மேக்சிமம் வின்னிங் அதுதான் பார்க்கணும். சோ வினபிலிட்டி எது எங்க ஏரியாதுங்கிறதே கிடையாது. எல்லா தொகுதியிலுமே வெல்லணும் அப்படிங்கிற இடத்துல போனா தான் அது கணக்காரும். அதனாலதான் இவங்க வந்து இந்த முறை தொகுதியை போக்கஸ் பண்ணாமல் கேண்டிடேட்ஸை போக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தொகுதியை மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கடந்த முறையில பார்த்திருக்கோம், தூத்துக்குடின்றது திடீர்னு ஆன் ஆஃப் சர்ப்ரைஸா கொடுத்தது 2019 லோக்சபா அப்போ பார்த்தோம்னா தமிழிசை அவர்கள் திடீர்னு தூத்துக்குடின்னு போட்டாங்க. தென் சென்னை கேட்கப்பட்டது, ஜெயவர்தன் இருந்தாட்டு தூத்துக்குடி கொடுக்கப்பட்டது. இது போல கடந்த முறை பார்த்தோம்னா நிறைய சட்டமன்ற தொகுதிகள் திடீர்னு கொடுக்கப்பட்டது. அங்க வந்து கேண்டிடேட்டை வேற தொகுதியிலிருந்து மாற்றிலாம் போட்டிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கோம். அது போல இருக்குமா இல்ல டி நகர் போன்ற பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் அதுதான் கொடுக்க முடியும்? ஏடிஎம்கேக்கு 214 ஸ்ட்ராங் தான். அப்போ ஏடிஎம்கேக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ராங் இல்ல, பிஜேபிக்கு எங்க ஸ்ட்ராங்கோ அங்கதான் பிஜேபிக்கு, பாமக எங்க ஸ்ட்ராங்கோ அங்கதான் பாமக, அமமுக எங்க ஸ்ட்ராங்கோ அங்கதான் அமமுக கொடுக்கணும்ல. அப்படிதான் அது வந்து நிக்கும். இது மாதிரி நிக்குமான்னு கேட்க. 2 உதாரணம். ஒன்னு, தூத்துக்குடியில வந்து திடீர்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டாங்கன்னு சொல்லி அங்க வந்து நீங்க வினோஜ் பி செல்வத்தையோ எஸ்ஜி சூர்யாவை நீங்க போட்டிருந்தாதான் திடீர்னு கொடுத்தாங்க, வேற வழி இல்லாம கொடுத்தாங்க நீங்க சொல்லணும். அவங்களுடைய ஏரியா தான், அவங்க அடுத்த மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டமே. நாடார் சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி தான். இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் ரெண்டுமே இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நின்னா தான் அவங்க வந்து ஒரு தலைவரா நிக்க இருக்கக்கூடிய மாநில தலைவரா இருந்தவங்க, கவர்னரா இருந்தவங்க. நான் இங்கதான் இப்ப உங்களுக்கு நேரத்தை நான் பேசும்போது சொன்னேன், அவங்க நாங்குநேர்ல நிக்க முடியும், தூத்துக்குடியில நிக்க முடியும், சவுத் மெட்ராஸ்ல நிக்க முடியும், நார்த் மெட்ராஸ்ல நிக்க முடியும், எங்கனாலும் போட்டிடுங்கிறதா வச்சுக்கணும். நான் வந்து இங்க மட்டும் தான் போட்டிடுவேங்கிற உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வாணி சீனிவாசன் அவர்கள் சென்னையில போட்டிட்டாங்க, வாணி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல போட்டிட்டாங்க, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தொகுதி மாற போறாங்க. அப்ப எங்க போட்டிட்டாலும் நான் வெல்வேங்கிற இடத்துல நிக்க முடியுமே தவிர எனக்கு இந்த தொகுதி கொடுத்தாதான் வெல்வேன் அது உங்களுக்கு கிடையாது. நீங்க பிறந்து வளர்ந்து ஆளாகி உருவாய் அங்கே நீ கட்சி வளர்த்த இடம் அப்படிங்கிறது வேற விஷயம், அது உங்களுக்கு வேற கணக்கு. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லக்கூடிய கோயில்பட்டில வந்து இவர் நிக்கிறாரு கடம்பூராஜன், அது அவர் ஊர், அவர் பிறந்து வளர்ந்து கட்சி நடத்தினார், அவர் வந்து வேற எங்கேயோ போய் நிக்கல. அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து அகில இந்திய மகளிர் அணி தலைவியா இருந்துட்டு நான் வந்து இந்த தொழில் தான் போட்டு எந்த தொழில் போட்டாலும் வெல்லக்கூடிய இடத்துல வச்சிருக்கோம். அதுதான் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க மாத்தினாங்க அப்படின்னா அவங்க திடீர்னு கொடுத்தா ஜெயிக்கணும்ல. தூத்துக்குடியில ஜெயிக்க மாட்டேன்னா நீங்க ஆல் இந்தியா பார்த்து எப்படி இருப்பீங்க? அது பார்லிமெண்ட் தொகுதி தானே. பார்லிமெண்ட் தொகுதியில நீங்க கனிமொழி சேலஞ்ச் பண்ணா அவங்க யாரும் சேலஞ்ச் பண்ண போறீங்க? அப்ப நீங்க இதெல்லாம் வந்து கட்டாயம் நிக்கணும், அப்படிதான் மைண்ட்ல வச்சுக்கணும். 2வது பாயிண்ட், டி நகர் வந்து பிஜேபிக்கான ஸ்ட்ராங்கான ஹோல்ட் அப்படின்னா 1000 ஓட்டு கூட இல்லாம தான் ஏடிஎம்கே அங்க வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான ஹோல்டு கிடையாது, அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. சோ அந்த ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரியா இருக்கு, ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கு. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏடிஎம்கே நீங்க கம்பேர் பண்ண முடியாது, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியும் கம்பேர் பண்ண முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியான பிரசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ஏரியால இருக்கு, வட மாவட்டங்கள் அதிகமா இருக்கு. அந்த இடங்கள்ல நீங்க வட மாவட்டங்கள்ல அதிமுக பாஜக இன்னும் அதிமுக சொல்லாம பாஜகவோட பிரசன்ஸோட ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் அவங்க கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஏடிஎம்கே ஈக்குவலா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இந்த வெற்றியை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு. சோ அவங்க வந்து ஒரு சமுதாய பின்பலத்தோட துவக்கப்பட்டவங்க அப்படிங்கிறனால அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அவங்க திண்டுக்கல் தாண்டி நீங்க அவங்களுக்கு எங்க கொடுத்தாலும் அது பிரோஜனமா முடிக்கும். அது வந்து ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து சமுதாயத்தை கொண்டு போய் சேர்த்து கேண்டிடேட் பண்ணி பழசம் பண்ணு. அப்ப வந்து பாமக வந்து ஒரு குறுகிய இடத்துல வந்து அங்கிருந்து உருவானவங்கனால அவங்களுக்கு எனக்கு. ஆனா அதிமுகவோ பாஜகவோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ திமுகவோ மதிமுகவோ விடுதலை சிறுத்தையோ இது மாதிரியான கட்சிகள்லாம் பேன் தமிழ்நாடு தான் போட்டிடணும். நான் இங்கதான் போட்டிடுன்னு சொல்லி வந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சரி. திரு ஜான் பாண்டியனுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், திரு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். அந்த மாதிரி இல்ல நீங்க பாஜக சுருக்கிட கூடாது. சுருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டும், நான் இங்க மட்டும் கூட உங்களுக்கு தான் நட்டும். சோ வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்குமான கட்டாயம் இருக்கும், அது கேண்டிடேட் பேஸ்டா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்ல தூத்துக்குடி யாருக்குங்கிறது இல்ல, தமிழிசை எங்க இப்படி பாப்பாங்க அவங்க. அப்ப தமிழிசைக்கு இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தான் அவங்களும் பாப்பாங்க. சோ சில கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள வரணும், அசம்பிளிக்குள்ள வரணும். இப்ப அண்ணாமலை போட்டிடுவாங்க, அண்ணாமலைக்கான வாய்ப்பு தலைமை வந்து அவரையும் கேட்கும், நீங்க இங்க போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி போய் நிக்காது. அப்ப உங்களுக்கு எப்படின்னா சார் கோயம்புத்தூர் 3 இருக்கும், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டார், அப்புறம் வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில போட்டார், இப்போ வந்து திரும்ப கோயம்புத்தூருக்குள்ள தான் போட்டிடுவாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்ப வந்து இது எல்லாமே கேண்டிடேட் பேஸ்டு, தொகுதி பேஸ்டு கிடையாது. அப்ப அவர் ஊர்னு அரவக்குறிச்சி தான் திரும்ப போய் நிப்பாரு. அப்ப இந்த இடத்துல அங்க கான்ஃபிளிக்ட் அங்க வராம பாக்குறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சோ இவர் வரணும்ல, அப்ப நீங்க விட்டு கொடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் தெற்க விட்டு கொடுத்தது ஏடிஎம்கே, கோயம்புத்தூர் நார்த்தை விட்டு கொடுக்க போகுது ஏடிஎம்கே. அப்ப அவங்களுக்கு நட்டம் இல்லையா? என்னங்க நாங்க மட்டும் விட்டு கொடுவோம் இல்ல, வானதி சீனிவாசன் பரவாயில்ல, பாஜக முக்கியமான தலைவர், நம்ம நல்லா இருக்காங்க, அப்படிதான். சோ இட் வில் பி நாட் ஆன் கான்ஸ்டிடுவன்சி பேஸ்ட், இட் வில் பி ஆன் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட். ஓகே, இதுல வந்து என்னென்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் நம்ம பிஜேபியில் எதிர்பார்க்கலாம்? 27 சீட் அப்படின்றப்போ அது என்ன மாதிரி அகாமடேஷன் நடக்க உங்களுடைய பின்னணி தகவல் ஏதாவது சொல்ல முடியுமா? திரு ஹெச் ராஜா தவிர எல்லா ஹெவி வெயிட்ஸும் இறக்கப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு கேள்விப்பட்ட விஷயம். நார்மலா வச்சுக்கோங்க,
ஒரு XY போட்டிடுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து வினோத் பி செல்வம் போட்டிட்டாருன்னா ஒரு 100 ஓட்டு கூட வாங்க ட்ரை பண்ணுவார். அவர் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், அவர் கொஞ்சம் கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணுவாரு, அவர் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, அவர் மற்ற விஷயங்களை கவுண்டர் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயம் அப்படிதான் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் நீங்க வந்து தமிழிசை இருக்கிறாங்க, வானதி இருக்கிறாங்க, அண்ணாமலை இருக்கிறாரு, நயினார் இருக்கிறாரு, அப்படின்னா எத்தனை பொன்னார் இருக்கிறாரு, இப்படி எத்தனை கட்சியில வந்து கருப்பு முருகானந்தம் இருக்காரு, ஏபி முருகானந்தம் இருக்காரு, நம்ம ஏற்கனவே சொன்ன போல குடியரசு துணைத் தலைவருடைய பையன் ஹரி இருக்கிறாரு. இப்படி எல்லாருமே யார் யாரெல்லாம் ஒரு பெயர் சொல்லும்படியா இருக்க முடியுமா எல்லா ப்ரொஃபசர் சீனிவாசன் இருக்கிறாரு, வானதி இருக்காங்க, தமிழிசை எவ்ரிபடி யார் யாரெல்லாம் பேச முடியுமோ அத்தனை நேரம் மதுரையில் அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. திருப்பரங்குன்றம், மதுரை, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு ஒரு 3-4 ஆப்ஷன் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து இறங்கி நிற்பாங்க. அவங்க வந்து என்னன்னா ப்ரொஃபசர் சீனிவாசன் நிற்கிறாருன்னா போன முறையே வந்து 6 சட்டமன்றத்துல வந்து அதிமுகவோட கூடம் அவங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட நம்பர் 2 பொசிஷன் வந்துச்சு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அடுத்து நம்பர் 2 பொசிஷன் வந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 3-4 சட்டமன்றத்துல ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன், மேலூர் தவிர 2-3 இடத்துல நல்ல ஸ்ட்ராங். அப்ப அந்த தொகுதிக்குள்ள ஒன்னு அவர் கேட்பார், அவருக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கான கேட்பாங்க. சோ வந்து எல்லா ஹெவிவெயிட்ஸும் இறக்கி விட்டுருங்கிற பிளான் அதான் 2024 பிளான் ஆச்சு. 2024 திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் போட்டியிட விருப்பத்தில் இல்லைங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. அவங்க ராம்நாத் சஜஸ்ட் பண்ணி சொன்னாங்க, இல்ல நான் போட்டியிட மாட்டேன், போட்டியிடுறதா தான் நான் கோயம்புத்தூர்ல போட்டியிடுறேன் சரின்னு அப்படிதான் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி தான் வந்து இப்ப எல்லா ஏன்னா அண்ணாமலை கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திரு சரத்குமார் நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், நான் என்னோட மனைவி போட்டியிட மாட்டேன். ஆனா ஒரு அண்ணாமலை போட்டியிடாரு, சரத்குமார் போட்டியிடாரு, ராதிகா போட்டியிடாங்க அப்படின்னா மற்ற எந்த வாக்காளர் வாங்குறதை விட ஒரு 100 ஓட்டு 1000 ஓட்டு கேரண்டியா கூட வாங்கும். அண்ணாமலைக்கு ஒரு கைஷமா இருக்கும், சரத்குமார்னு ஒரு பார்வை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்ப எல்லா ஹெவியூட்ஸும் இறக்கணும். 27 தானே, அவங்கள்ட்ட தான் 30-40 தலைவர் இருக்கிறாங்களே, ராகவன் போட்டிடுவார், இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாம் போட்டிடுவாங்க. சோ அவங்க எல்லா ஹெவியூட்ஸும் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது கேண்டிடேட் அதான் திரும்ப சொன்னேன், கான்ஸ்டியூன்சி பேஸ்டே கிடையாது, கேண்டிடேட் பேசுறதான் கொண்டு போவாங்க. இப்ப செங்கல்பட்டு நிக்கிறாருன்னா ராகவன் கொடுத்துருவான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொகுதியில யார் யார் கொடுப்பான்னு பார்த்து இவரை இறக்கி விடணும். அப்ப அதுக்கு எந்த தொகுதி இந்த கணக்குல தான் வருவாங்க நான் நினைக்கிறேன். அப்படி எல்லா ஹெவியூட்ஸும் உள்ள வருவாங்கிறது எனக்கு கிடைக்கிறது. இதுல அடுத்ததா பார்க்கும்போது பாமக நம்ம பார்த்தோம், ஒரு காலத்துல ஸ்தம்பிக்க வைத்த வட மாவட்டங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கான கனெக்ஷனே ஸ்தம்பிக்க வச்ச மிக பெரும் கட்சியாக இருந்தது. பெரிய சங்கத்தை, வன்னியர் சங்கம்ன்ற ஒரு பேஸோட வந்த கட்சி 90களின் செகண்ட் ஹாஃப்லயும் 2000களிலும் எப்பேற்பட்ட அளவுல சினிமாவுக்கும் அரசியலுக்குமான ஒரு பகைமை இருந்து சண்டையில இருந்து எல்லாமே ஒரு வைப்ரன்சியோட இருந்தது பாமக. மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்குன்றத பார்க்கறோம். 2014 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியோடைய சீனியர் பார்ட்னரா இருந்தாங்க. இந்த லோக்சபா தேர்தலில் தான் முதல் முறையாக பிஜேபிக்கு ஜூனியர் பார்ட்னரா வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிஜேபி லெட்டர் பேட்ல வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது, பாமக வேட்பாளர் போட்டிடுவாங்கன்னு அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இம்முறை பார்த்தோம்னா 18 சீட் அப்படின்னு போட்டிடுறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 23 போட்டிட்டு இருந்தார்கள், இம்முறை 18. கடந்த முறை 23ல 5 வென்றிருந்தார்கள். இப்போ பார்த்தோம்னா 18 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி பாருங்க, அதாவது கடந்த முறை 20 தொகுதியில போட்டியிட்ட பாஜகவுக்கு 7 தொகுதி கூட கொடுக்கப்பட்டு, ஆனா அவங்க வந்து 4 சீட் தான் ஜெயிச்சாங்க. கடந்த முறை அதிகமா கொடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த முறை குறைக்கப்பட்டிருக்கு, அவங்க 5 சீட் ஜெயிச்சாங்க. இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதுதான் நான் முதல்ல சொன்னேன், இதுக்கு தான் அந்த வெயிட்டேஜ் கொடுக்குறதுங்கிறது. ஸ்ட்ரைக் ரேட் வந்து எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு ஜெயிச்சாங்கிறது மட்டுமே இல்லை. நீங்க முதல்ல நம்ம பேசிட்டு இருந்தது போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சீட்டு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள தான் கொடுக்க முடியும். நீங்க இங்க சென்னை சைதாப்பேட்டை வரைக்கும் நீங்க கொடுக்கலாம், அந்த பக்கம் நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் கொடுக்கலாம், இந்த பக்கம் நீங்க திண்டுக்கலுக்கு உள்ளதான் கொடுக்கணும், அந்த பக்கம் கோயம்புத்தூருக்கு முன்னாடி கொடுக்கணும், கரூருக்கு முன்னாடி கொடுக்கணும். அப்ப வந்து அந்த வட மாவட்டங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா நெட்வொர்க் கொடுக்க முடியும் போது அந்த பகுதிக்குள்ள அப்ப வந்து வட மாவட்டங்கள்ல ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு 40 தொகுதி இருக்குன்னு வச்சுங்க. அதுல வந்து 20 தொகுதி 18 தொகுதி வந்து அவங்களுக்கு பேர். அப்ப கிட்டத்தட்ட சரிவாதி அவங்களுக்கு பேர். நீங்க வந்து 4-5 பெல்ட்டா பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுல வட மாவட்டங்கள் பிரச்சனை 40 தொகுதி அப்ராக்சிமேட்டா வச்சு 40-18 அவங்களுக்கு பேர், ஆல்மோஸ்ட் ஹாஃப். அப்ப வந்து அதுதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம வந்து பார்க்க சோ வினபிலிட்டியும் பாத்துறாங்க, கடந்த முறை உள்ள ஸ்ட்ரைக் ரேட்டும் பாத்துறாங்க, எந்த ஏரியால போட முடியுங்கிற பாத்துருக்காங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து திமுக பக்கம் போனது, நம்ம பழைய முன்னாடி தேமுதிக பத்தி சொன்னது போல எப்பவுமே அவங்க திமுக பக்கம் போனது ரொம்ப முன்னாடி பாத்துறாங்க. அப்ப வந்து டாக்டர் சீனி ராமாஸ் வந்து எங்களுடைய கோவணத்தையும் சேர்த்து உருவ பார்க்கிறார் அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க. 2011 தான் கடைசி அவர்கள் ஒன்றாக சேர்ந்து போட்டிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இந்த பக்கம் தான் இருக்கிறான் பாக்குறோம். எய்தர் ஏடிஎம்கே கூட இருப்பாங்க, இல்லாட்டி பாஜக கூட இருப்பாங்க, ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பக்கமே இருக்காங்கன்னு பாக்குறோம் நம்ம. அப்ப அதுதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடா இருக்கு. அதனால வந்து ரொம்ப லாயலான வந்து ஒரு கூட்டணியா இருக்காங்க. 2024 பாஜக அவங்களுக்காக பேசுறது. இந்த முறை அவர் ரொம்ப தெளிவா வந்து நிலைப்பாடு எடுத்துட்டு வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து திரு எடப்பாடி முன்னிலையில் தான் இருக்காரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது அவரை முதலமைச்சராக்காம நாங்க ஓய மாட்டோம் தான் இன்னைக்கு சொல்லிருக்காரு. அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் ரொம்ப உறுதியா இருக்காருங்க பாக்குறோம். சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலான ரொம்ப நியாயமான சீட் கொடுத்திருக்காங்க, ரொம்ப கன்வின்சிங்கான சீட் கொடுத்திருக்காங்கன்னு பாக்குறோம்.
அவர் வந்து இந்த அவங்களுக்கு வந்து 18 சீட் அறிவிக்கும் போது அவரே கைதட்டார். அதான் நமக்கு அதாவது அவங்களுடைய சாட்டிஸ்பாக்டரி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒரு அதிருப்தியில் இருந்துட்டு வருத்தத்தை இருந்துட்டு வேற வழி இல்லாம கூட்டு உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இல்ல. தே ஆர் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட், தே ஆர் ஹாப்பி அப்படிங்கிறது தான் அங்க நம்ம கொண்டா பாக்குறோம். அதனால அவர் கொடுக்கறது வந்து சரியான அளவு தான் கொடுத்திருக்காங்க. இதுல அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டு போன முறை நம்ம பெற்றதோட நம்ம டபுள் மடங்கு மேல பெறணும். அதான் எப்படி சொன்னல, நீங்க 18 சீட் கொடுத்திருக்கிறது மேட்டர் இல்ல, 18க்கு 18 வென்றாங்கன்னா வேற கணக்கு. ஒண்ணு, ஆட்சி பிடிக்கிறதுக்கான உத்தரவாதம் வந்து நின்றும். 2, இவர்களுடைய செல்வாக்கு கூடிரும். அப்ப நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்த கட்சி 5 சீட் வாங்கின கட்சி, அப்ப நம்ம இந்த முறை 7 சீட் வாங்கினாலே போதுங்கிறது இல்ல வெற்றி. 18 சீட் வச்சிருக்கோம், 18 எம்எல்ஏ கன்வெர்ட் பண்றோம். அப்ப அவருடைய கேண்டிடேட் எல்லாருமே எவ்வளவு ஹெவி வெயிட்டா இறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறக்கி விட்டு அவங்க வந்து நிறைய செலவழிச்சு கூட இருந்து எதிரணியுடைய கேண்டிடேட்டை கவுண்டர் பண்ணி இந்த மாதிரி நின்னாங்கன்னா அவருடைய கட்சி ஒரு பெரிய உயரம் தொடுவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஏன்னா அவங்க அங்கீகாரம் கிடைச்சிடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து முக்கியமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி தோன்றிய கட்சிகள்லாம் பல கட்சிகள் வந்து தங்களுடைய அங்கீகாரத்தை இழந்து நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வாய்ப்பே இல்லாம நிக்கிறாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்னத்தை போட்டிட முடியுமா, நாங்க வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாட்டினால. அப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த நிர்பந்தம் இருக்கு, அந்த நெருக்கடி இருக்குது, அவங்களுக்கு அந்த அழுத்தம் வந்து அவர்களுக்குள்ளாகவே இருக்குது. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சமூக நீதி போராளின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க 18 வாங்கியிருக்காங்கன்னா 18க்கு 18 அடிக்கிற இடத்துல கிளம்பும். அப்படி கிளம்புனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இந்த மேப்ல வந்து அவங்களுடைய பொசிஷனே வேறையா வந்து நிற்கும். அவ 18 10 தான் 10 கேள்வி இல்ல, 18க்கு 18 எம்எல்ஏவா கன்வெர்ட் பண்றாங்க. அந்த இடத்துல முன்னாங்கன்னா அடுத்து அவங்க தான் ராஜா, அவங்க சொல்ல நிற்கும். அடுத்த முறை அவங்க வந்து 25 கேட்பாங்கல்ல. சோ நீங்க வந்து உங்களுடைய சக்சஸ் ரேட்டை நீங்க கூட்டிட்டே போகும்போது உங்களுடைய லைன் ஷேரை நீங்க கூட்டிட்டே போக முடியும். அப்ப அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப அவர்களும் வந்து கடுமையா இறங்கி செலவழிக்கக்கூடிய ஆட்களா, கிரவுண்ட்ல வரைக்கும் கடைசி வரைக்கும் ரீச் பண்ணக்கூடிய ஆட்களா, நல்ல தலைவர்களா, விமர்சனம் இல்லாத தலைவர்களா கொண்டு வந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இது ரொம்ப டீசென்டான நம்ம நினைக்கிறேன். அவங்களுடைய சாட்டிஸ்ஃபைட் லெவல் நமக்கு தெரியுது அங்கே. இதுல வந்து திரு ஜி.கே. மணி இப்போ அவங்க இப்ப இருக்கிற பாமக வெர்ஷன்ல திரு அன்புமணி அவர்கள் பின்னால் இல்ல, திரு அருள் அவர்கள் இல்ல. இதே மாதிரி பார்க்கணும்னா பல முக்கியமான தலைவர்கள், அரக்கோணத்துல போட்டிட்ட முக்கிய தலைவர்கள் வந்து பல முக்கிய தலைவர்கள் வந்து ஏ.கே. மூர்த்தி அவர்கள் உட்பட இவங்கெல்லாம் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. இப்போ 18 அப்படின்றது அவர்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இப்போ சில அருள் அவர்கள்லாம் அதிருப்தின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து ஜி.கே. மணி அவர்கள் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபார் வேரியஸ் ரீசன் ஜி.கே. மணி அவருடைய மகன் திரு தமிழ்குமரனுக்கும் திரு அன்புமணிக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் இருக்கு போல. ஏதோ வந்து we are unable to smell it. பட் அப்படிதான் தெரியுது போல. ஏன்னா உங்களுக்கு டாக்டர் ஐயா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, தமிழ்குமரன் இளைஞரணி கொண்டு வரும்போது இவர் வந்து வேண்டாங்கிற மாதிரி மறுத்தாரு அப்படின்னு ஜி.கே. மணி அவர்களுக்கு மகனை தமிழ்குமரன் அவர்களை அன்புமணி மறுத்தார் அப்படிங்கிறத ஒரு பேட்டில சொல்றாரு மருத்துவர் ஐயா. சோ அதுல ஏதோ ஒரு கிளாஷ் ஓடிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஜி.கே. மணி கூடயா ஜி.கே. மணியோட மகன் கூடயா அப்படின்னு நம்மளால ஸ்மெல் பண்ண முடியல. பட் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தது. ஆனா அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தெரியுது. மற்றவங்க எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. அருள் வரலாம், மற்றவங்க எல்லாம் வரலாம். அருள் அவர்கள் ரொம்ப பிட்டர் பாஸ்ட், ரொம்ப ஃபியூ டேஸ் அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான், எமர்ஜென்சில போட்டவங்க எல்லாம் ஒண்ணுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க வந்து இப்போ வரைக்கும் திரு ஸ்டாலின் அவருடைய வாழ்க்கை வரலாறு காட்டும் போது எமர்ஜென்சி கொடுமை தான் காட்டுறீங்க. அது செஞ்சது யாருங்கிற பரம் சொல்லும்ல. நேற்று வரைக்கும் பராசக்தி படத்துல வந்து இந்திய எதிர்ப்பு நாங்க போராட்டம், யாருக்கு எதிராக போராடிங்க ஒரு கணக்கு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு அந்த கணக்கு தானே. சோ அதெல்லாம் முடிஞ்சு வச்சு. அது ஒன்றும் அரசியல்ல வந்து நீங்க அப்படிலாம் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லைங்கிறது அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் அவங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லது, நல்ல கேண்டிடேட்ஸும் கூட. அருள் வந்து நீங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட முடியாது. தமிழ்குமரனையோ நீங்க ஜி.கே. மணியோ நீங்க அந்த மாதிரி ஏ.கே. மூர்த்தி அவங்களாம் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சு உள்ள வரும்போது நல்லதுதான். அதையும் பாமக எக்ஸ்ப்ளோர் பண்ணா அவங்க நல்லது. அது நடக்குமா இல்லையா, தேவை இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா வந்து நடந்தா அவர்களுக்கு நல்லது. இப்ப ஏ.கே. மூர்த்தி இருக்கிறான்னு அவர் கொஞ்சம் செலவழிப்பார். அவருக்கு ஒரு தொகுதி இருக்குது, அவருக்கு லோக்கல் அவர் இன்ஃபுளுன்ஸ் இருக்குது. பாட்டாளி மக்கள் சின்னத்தோட போகும்போது அவர் எங்க போறாரு, சின்னையா தாண்டி அவர் வேற எங்கேயும் போக போறாரு. அதனால அவர் பயன்படுத்தலாம். அருள் இருக்கிறார் சேலத்துல, அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியன் கூட. ஒரு இன்னும் கம்பேர் பண்ணி சொன்னா நம்ம தாவாக்கா வேல்முருகன் மாதிரி ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியன், சென்சிபிளான பொலிட்டிஷியன் கூட. அப்ப அவர்லாம் உள்ள வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாம் அது வெயிட்டேஜ் இருக்கணும். அவர் போட்டிட்டா கொஞ்சம் கலை பண்ணி ஆற்றுவார், ஏற்கனவே நின்றவர், வென்றவர், அங்க எம்எல்ஏ இருந்தவர், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணா ரொம்ப நல்லது. தப்பு இல்லைன்னு சொல்ல ரொம்ப நல்லது. அது அவ்வளவு தான் அட்வான்டேஜ். எப்பயுமே பல முறை பார்த்தோம்ல, பிரிந்து கிடக்கிறோட இணைந்து கிடந்தால் தான் நல்லது அப்படின்னு பாக்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்குள்ள இணைஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்லது. இப்ப ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டு இருந்தோம், பாஜக என்ன சொல்லிட்டு அலைன்ஸ் இருந்தோம். அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சிகள் அவர்கள் எவ்வளவுக்குள்ள வந்து டாக்டர் ஐயா கோவத்துல வந்து தீரல அவர் அப்படியே நிக்கிறாரு அப்படின்னா அது பரவாயில்ல, சமாளிக்கலாம். பட் அடுத்தடுத்து உள்ள வந்து அவங்க திரும்பி அவங்களுக்கு சேரலாம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு, காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து சண்டை போட்டு எம்பிக்கள் ஜெயிச்சு நேரா சோனியா காந்தி தான் போனார். சோ அத மாதிரி நீங்க வந்து எல்லாம் 18 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு நீங்க வந்து திருப்பி டாக்டர் ஐயாட்டே சமர்ப்பணம் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கு. சோ டாக்டர் ஐயாக்கு உங்களுக்கு கூட பர்சனல் பிரச்சனை தானே, பாலிசி பிரச்சனை, ஐடியாலஜி பிரச்சனை. நம்ம டே ஒன்னு சொல்லிட்டு முடியாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு தகராறு, சகோதரியை மையப்படுத்தியோ பேரனை மையப்படுத்தி ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அது குடும்ப தகராறு. அதுக்காக நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அடமான வைக்க வேண்டியதில்லை. சோ இவர் வென்றாலும் கூட டாக்டர் ஐயா வந்து சின்னவர் வென்றா கூட என்ன சொல்ல போறாரு, பெரியவர் தானே போய் கூட நிக்க போறாரு. அதனால வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ல பாட்டாளி மக்கள் கட்சி சீனியர் டாக்டர் ராமதாஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ
அவர்களையும் கூட கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கூட்டா அது வந்து டாக்டர் அன்பில் ராமதாஸ் தான் நல்லது. ஓகே, இதுல வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அமமுக 11 சீட் வாங்கியிருக்காங்க. கடந்த முறை பார்த்தோன்னா தனித்து போட்டியிட்டார்கள். இதே என்டிஏக்கு அன்றே வர வேண்டியது திரு அமித்ஷா அவர்கள் அன்று அவ்வளவு பிரம்ம பிரயத்தனம் பண்ணார். ஆனா அன்னைக்கு பாசிபிள் ஆகல. கடைசியில் என்னாச்சுன்னா தேமுதிக எஸ்டிபிஐ போன்றவர்களுடன் கூட்டணி அமைத்தார். 2% கிட்ட வந்தது. தேமுதிக ரொம்ப மோசமாக போனது. ஆனா இவர்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக லோக்சபா தேர்தல் அப்போ ஒரு ரிடம்ஷன் ஆர்ட் வந்தது. பார்த்தோம் 2 சீட் வேணாங்க. லைம் லைட்ல பெரிதாக வந்தார்கள். அதுக்கப்புறம் இவருடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு உன்னிப்பாக பார்க்கப்பட்டது அப்படின்றத பாக்குறோம். இப்போ பாக்குறோம் இங்க வந்து 11 சீட், லோக்சபால 2 சீட், இங்க 11 சீட் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் லோக்சபாவுடைய ஒரு சீட்டுங்கிறது தமிழ்நாட்டுல 6 சட்டமன்ற தொகுதிக்கு சமம். அப்ப அதுதான் அவங்க வந்து எதிர்பார்த்து அவங்க கேட்டது 12, வந்து கிடைச்சது 11. பாஜகவும் பாமகவும் 10, 22 நின்னுட்டு அந்த லோக்சபா கணக்குக்கு வரல. பட் இது அப்ப ரைஸ் தானே? இல்ல அதுதான் சொன்னேன். அதனாலதான் அவர் வந்து பதில் சொல்லும் போது இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைவான்னு கேக்குறாங்க. அம்மா இருந்த கட்சி அலுவலகத்துக்கு நான் வந்து 80கள் இறுதியிலேருந்தே வந்துட்டு இருக்கிறேன். திரும்ப வந்து கிட்டத்தட்ட 8-9 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப டபுள் மகிழ்ச்சி. அம்மாவோட இருப்பை நான் பிரசன்ஸ் நான் இங்க பாக்குறேன். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். அது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஜெயலலிதா நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதா நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அம்மாவோட பிரசன்ஸ் நான் பாக்குறேங்கிற அது எல்லாமே அந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளவு அமிக்கபிளா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிற தருணத்திலேயே திரு சண்முகம் வந்து கூட்டணி உடன்பாடு பத்தின அறிவிப்பை வெளியிடுவார். டிஎம்கேல 5 சீட்டு சரிஞ்சு சொல்லுவார். அந்த பக்கம் ஒரு பக்கம். ஆனா அது வந்து இவ்வளவு நிர்பந்தத்தின் பேர்ல செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். எங்களுக்கு உடன்பாடு இல்ல, எங்களுக்கு குறைப்பேன்னு சொல்றது நியாயம் இல்ல, நாங்க தலைமையை கூடிதான் முடிவு பண்ண முடியும், முதலமைச்சரே கேட்டாரு, இருந்தாலுமே கூட நாங்க போய் தலைமையில பேசிட்டு வந்து சொல்லுவோம் அப்படின்னா போய் இருக்கிற நிலைமையில வேற வழி இல்லாம கழுத்து போடுறாங்க. நாங்க வந்து பாஜக காலி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேற இங்க வந்து ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ்க்கு திரும்ப வரக்கூடிய தலைவர் சொல்றாரு, நான் வந்து இப்ப அம்மாவுடைய பிரசன்ஸை நான் இங்க பாக்குறேன் அப்படின்றாரு. அது என்ன காட்டுது அப்படின்னா அவர்கள் எவ்வளவு அமிக்கபிளா இருக்கிறார்கள் காட்டுது. அந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. 11 சீட்டுங்கிறது சரி. அவருக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு 7-8 சீட்டுக்கு மேல ஜெயிச்சோம்னா நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும், கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அப்ப நம்ம ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அப்ப நான் ஏற்கனவே பாட்டாளி கட்சி சொன்னதான் 11ல வந்து நம்ம வந்து 6 ஜெயிச்சோம் 7 ஜெயிச்சோம்னா அங்கீகாரம் கிடைக்குங்கிறத விட்டுட்டு 11ல 11 ஜெயிச்சா அது எப்பேற்பட்ட அங்கீகாரமா இருக்கணுங்கிற யோசிக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா அவர் நம்பி நிறைய முன்னாள் எம்எல்ஏக்களே வந்து இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்களே அவர் கூட இருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாருமே எம்எல்ஏ ஆக்கணும். அவர் சொல்லியிருக்காரு நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து மற்றவங்களுக்கான அந்த சீட்டை கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே மீண்டும் எம்எல்ஏ ஆகினாங்கன்னா அதுதான் அவர் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கும். நம்ம வந்து அவர் நம்பி பின்னாடி வந்து 5 வருஷம் இருந்தாங்க. நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை தொலைத்துட்டோமோன்னு குடும்பத்தினர் மற்றவங்க வந்து குற்றஞ்சாட்டி போகும்போது அவங்க கூடயே நின்றவங்க. அப்ப அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ அப்ப வந்து எவ்வளவு முடியுமோ அவளை இறங்கி வேலை பார்த்து 11ல 6 வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்க மாதிரிலாம் 11ல 15 தூக்குறோம். நம்ம வேற ஒரு அங்கீகாரம் நம்ம பெறோம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும். அது செய்வார்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது. கீழே இறங்கி செய்யறாரு. ரொம்ப அமிக்கபிளா நிக்கிறாரு. இன்னைக்கும் கூட வந்து உட்கார்ந்து அவங்க எல்லாமே சொல்லிட்டு ஜெயலலிதா பிரசன்ஸே நான் ஃபீல் பண்ணேன். சோ அமிக்கபிளா செட்டில் ஆகும் நான் நினைக்கிறேன். இது டீசென்டான நம்பர் தான். 3 பேருக்குமே வந்து யாருக்குமே ஒரு அதிருப்தி வந்துருச்சு. இந்த நம்பரா இவ்வளவு குறைவா இவ்வளவு கூட்டிவான்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எல்லாம் இவ்வளவா அப்படிங்கிறது இல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற இவ்வளவுதானா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கரெக்டா அவங்க வந்து மனநிலை நம்பர் சொல்றாரு. 99% எங்களுக்கு நாங்க கேட்ட கிடைச்சிருந்தார். ஹாப்பி பத்தி சொல்ல நாங்க என்ன கேட்டோமோ அதுவே 99% எங்களுக்கு கிடைச்சிருந்தார். அப்ப எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகி முடிஞ்ச அந்த அமிக்கபிளான சிச்சுவேஷன் தான் நம்ம அங்க பார்க்கணும். இதுல வந்து பாஜக வந்துட்டாங்க, பாமக வந்துட்டாங்க, அமமுக வந்துட்டாங்க. பட் தமிழ் மாநில காங்கிரஸ் யாரு ஏடிஎம்கே கூடயும் பிஜேபி கூடயும் முதல் நாள்ல இருந்து ஒன்னா இருக்காங்களோ, ஒன்னா இருக்கணும்னு வலியுறுத்தினாங்களோ, டெல்லியில இருந்து பிரதமர் வரும்போதும் இல்ல இங்கிருந்து அங்க நடக்கும் போதும் நடுவில் தூதுவராகவே பல காலகட்டத்தில் இருந்தவராக இருந்த திரு ஜி.கே. வாசன் அவர் இந்த கூட்டத்துல இல்ல அப்படின்றத பாக்குறோம். உடனே தொகுதி உடன்படிக்கை ஆகலையா அப்படின்னு பார்த்தா பக்கத்திலே ஆகாமல் நம்பர்ஸ் இறுதியாகாம இருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன், திரு பாரிவேந்தர் உள்ளிட்டவர்லாம் அங்கேயே இருக்காங்க. பட் இவர் அதில் ரொம்ப முக்கியமான ஸ்டேச்சரோட இருக்கக்கூடிய லீடர், இந்த கூட்டணியில ரொம்ப முக்கியமான நபராக க்ளூவாக இருப்பவர் அதிருப்தி இருக்காரோ? இருக்க வாய்ப்பு இருக்கு. அது அதிருப்தியில இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல திரு பாரிவேந்தர் அவர்களையோ ஜான் பாண்டியன் அவர்களையோ இந்த இடத்துல கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து செட்டில் ஆயிடுச்சு. அவங்க வந்து நமக்கு அறிவிப்பு தான் வெளியே வரல. ஏன்னா அவங்க வந்து அநேகமா 2 சின்னத்துல ஏதாவது ஒண்ணு போட்டுடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அது வந்து 27+2 அப்படின்னு பார்க்கலாம், 27 இன்க்ளூடிங் 2ன்னு வரலாம். ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தொழில் அவங்க வந்து மொத்தம் 160 தொகுதி போட்டிடுறாங்கன்னா அதுல 4 இன்க்ளூட் இருக்கலாம், இல்லாட்டி பிளஸ் வரலாம். சோ அவங்களோட ஜி.கே. வாசன் அவர்கள் தனி சின்னம் வேணும்னு விரும்புறாரு.
அவங்களுக்கு வந்து அவருக்கும் இதே மாதிரி திரு டிடிவி மாதிரியே ஒரு 11-12 தொகுதி கிடைச்சா நாங்க ஒரு 7-8 தொகுதி நாங்க ஜெயிக்க முடியும், எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றாரு. நாளைக்கு நாங்க வந்து நீங்க முதல்ல குறிப்பிட்ட போல நாங்க எப்படி வந்தாலும் நாங்க சுத்தி பாஜக தான் எங்களை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறோம், இல்லாட்டால் ஏடிஎம்கே நாங்க ஜெயில் பண்ற இடத்துல இருக்கணும் வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து உள்ள நிக்கணும் அப்படின்ட்டு. சோ அந்த நம்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு. அவ்வளவு தூரம் கிடையாது. அவங்க வந்து ஸ்ட்ரைக் ரேட் உள்ளது ரொம்ப கம்மியா இருக்கு. போன முறையே பாத்தீங்கன்னா தமாக போட்டிட்ட தொகுதியில தான் ரொம்ப கடுமையான தோல்வி வச்சுட்டாங்க. ரொம்ப போர் நம்பர் வந்து பெர்ஃபார்ம் 2024ல போர் நம்பர் வந்து தமாக போட்டிட்டு ஸ்ரீபெரும்புதூர் 2 தூத்துக்குடியில நினைக்கிறேன், தூத்துக்குடி, ஈரோடு. ஆமா, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரொம்ப மோசமான ஒரு நம்பர் தான் வந்து பாக்கணும் நம்ம. சோ வந்து அதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அதனால வந்து ஒரு நம்பர்ஸ்ல ஒரு கேம் இருக்கும். பட் வந்து சரி பண்ணப்படும் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமர் வந்து வாசன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும், வாசன் அவர்கள் ஒட்டுமொத்த பாஜக அதிமுக மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து ரொம்ப விஸ்தாரமானது. அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து இவங்களுடைய தயவுல தான் கிடைச்சா, அது கிடைக்கலங்கிற பாக்குறோம். சோ ராஜ்யசபா சீட்டும் கிடைக்கல, சட்டமன்றமும் நாங்க கேடல் கிடைக்கலங்கிறது ஒரு உண்மையில அவருடைய வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அவர் வருத்தப்படுவாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை எப்படியாவது செட்டிலைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாள் முழுக்க அங்க இருக்க போறாங்க, அதுக்குள்ள செட்டில் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நாங்க அதை வந்து இன்னைக்கே உண்டு எல்லா கட்சிகளுக்கும் இன்று இரவுக்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அப்ப வந்து இப்ப தமாக மட்டும்தான் இப்ப வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றது எல்லாமே ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு நினைக்கிற அந்த அறிவிப்பு மட்டும் தான் தேவைப்படுதே தவிர அதுல வந்து நம்ம இனிமே இப்ப என்ன வந்து பூவை ஜெயன்மூர்த்தி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்துக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்குமே 1-2 எல்லாருமே செட்டில் பண்ணிருக்காங்க. எந்த சின்னங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். தமாக மட்டும்தான் அவர்கள் தனி சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற விருப்பமும், நம்ம முடிஞ்சா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 சீட் வாங்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம வந்து திரு டிடிவிக்கு இணையா நம்ம கிடைக்க முடியுமாங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பா இருந்தது. அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கட்சியை வளர்க்கணும்ல. நீங்க வந்து ரொம்ப நல்ல மனிதர், எந்த குழப்பமும் நம்ம பல முறை மேடையில் சொல்லியிருக்கோம். அவருடைய ஸ்டேச்சர், அவருடைய ஹானஸ்டி, அவருடைய பழகுற தன்மை, அதுக்காக தான் எல்லாருமே அவங்க கூட நிக்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளவு சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், அந்த சீட் வந்து இன்க்ளூசிவா வந்து நிக்குமா என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அநேகமா அவர்கள் வந்து இந்த ஏடிஎம்கே அல்லது இது கோட்டாக்குள்ளேயே வருவாங்க நினைக்கிறேன். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேரே இரட்டை இலை சின்னத்துல போட்டுட்டு தான் விரும்புறாங்க. அவர் வந்து அங்கீகாரம் பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காரு. அங்கீகாரம் பெறதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 4 சீட்டு, 4ல 3 திமுக, 1 அப்ப அங்கீகாரம் பெற முடியாது. 4க்கு 4 வென்றாலும் அவர்கள் அங்கீகாரம் பெற முடியாது. ஒரு சட்டமன்றத்துல இருக்கும், 4க்கு 4 வென்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படியே வென்றா கூட அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். அப்ப இங்க வந்து அவங்க நினைக்கிறாங்க, இப்ப இனிஷியலா நம்ம வந்து ஒரு கட்சிக்கான ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். சோ நீங்க வந்து தாமரை சின்னத்திலயோ ரெட்டலை சின்னத்திலயோ போட்டிட்டு நம்ம வந்து முதல்ல ஆட்களை கொண்டு வந்துருவோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வரட்டும் போட்டு பேசணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்சியை அவர்கள் மூலமா அடுத்த கட்ட விரிவடைங்கிறது பாஜக அதிமுக பார்வையா இருக்குது. அவருடைய கட்சியிலே நிறைய நாம பேசும்போது வந்து இரட்டலை சின்னத்துல போட்டிட்டு விரும்புறாங்க. அப்கோர்ஸ் நம்ம பல முறை சொல்லிருக்கோம், இரட்டலை சின்னம் வந்து ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் உள்ள சின்னம். மக்கள் வந்து நார்மலா உள்ள ஒரு வாக்களிக்கும் போது ஒண்ணு ரெட்டலே இல்லாட்டி உதவி இவர்தான் தேடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மொத்த சின்னத்தெல்லாம் கொண்டு வேண்டிப்பாங்க. அப்ப ரெட்டலை சின்னத்துல போட்டிட்டு தமாக வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்ல வந்து போட்டிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மறுவாழ்வா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து ஐயா என்ன நினைக்கிறாரு தெரியல. அண்ட் அவர் வந்து மாத்தி எதுவும் யோசிப்பார்லாம் நான் நினைக்கல. அது வந்து அவர் வந்து வேற ஏதாவது செஞ்சிருவாரு, வெளியே போயிடுவார் அப்படிலாம் நினைக்கல. அவர் போட்டியிடல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாரே தவிர திமுக பக்கம் போறேன்னு சொல்லி சொல்ல போறது இல்ல, வாசன் விஜய் பக்கம் போறேன்னு சொல்லி சொல்ல போறது. அதனால இது சுமூகமா செட்டில் ஆயிரும் தான் நினைக்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கேக்கு அந்த கடமையும் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப காலமா இருக்கக்கூடிய அவருக்கான ஸ்டேச்சர் இருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய தலைவர். அதனால அவரை உள்ள அகாமடேட் பண்றதுக்கான எல்லா ஸ்பேஸும் தான் இருக்கு. அது வந்து ஒரு அதிருப்தி வரும்னு எனக்கு என்னால ஸ்மெல் பண்ண முடியல, அப்படி என்னால நினைக்க கூட முடியல. இதுலதான் வந்து விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. இங்க என்டிஏ எவ்வளவு ஸ்மூத்தா பண்ணிட்டாங்க, அங்க பாருங்க விசிகா பாருங்க போயிட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் திரு இபிஎஸ் அவர்கள் விமர்சிக்கிறாரு. அலையோ அலன்னு அலையறாரு 5 சீட்டுக்கு திருமாவளவன் அப்படின்னு விமர்சிக்கிறார். கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். பாவம் 10 மணி நேரம் கூட்டம், அதுக்கப்புறமும் நிலை இருக்கிறது பாவம் அப்படின்னு நிலைமை இருக்கு. பார்த்த ஒரு பக்கத்தில் சாம்சங் போராட்டம்லாம் நடக்குதுன்றதை பார்க்குறோம். இது கோயின்சிடென்ட்லாம் அப்படி பார்க்கணுமா, சேர்த்து பொருத்தி பார்க்கணுமா அப்படின்லாம் தெரியல. பட் ஆனால் அரசியல் கணக்குகள் இருக்கிறது. ஸோ இந்த பக்கம் இப்படி செட்டில் ஆகாமல் இருக்கிறது சோ கால்டு ஸ்மூத் சேலிங் போட். ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப கல்லடிப்பட்ட காயடிப்பட்ட மரமாக இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி செட்டில் ஆகி ஸ்மூத்தாக போகிறது. எப்படி இது ரிஃப்ளெக்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன். அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. என்னுடைய கணிப்பும் எனக்கு கிடைக்கிற தகவலும் கூட அதுதான். நேத்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் வந்து சென்னையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல தெரியுது, எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஓவரால் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. தமிழக முதலமைச்சர் தான் அவருடைய திறமையினால வந்து அந்த ஓட்டையில அடைச்சுக்கிட்டே வராருன்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயுமே அந்த சேலஞ்ச் இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒத்துழைப்பு வந்து அது ரொம்ப குறைவா தான் இருக்கும் நம்ம ஸ்மெல் பண்றோம். அது வந்து அவங்கவுங்களே பார்ப்பாங்க, அது எங்களுக்கு நீங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிற்கும். பட் இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சர்வேவுக்கான சேலஞ்ச் இருக்கு. நான் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ அம்மா மக்கள் முன்னேற்றம் பாஜகவோ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அவங்க வந்து எல்லாம் அமைக்கபுள்ளா போவாங்க. ஏன்னா வேற எங்கேயுமே ஒரு அதிருப்தியில் வந்து இப்படி வந்துருச்சா நம்ம பார்த்தோம். அம்மா மக்கள் முன்னேற்றம் இணைய
பயணங்கிறது ஏடிஎம்கேவுடைய இயக்கமா வந்துச்சு, அவங்களுடைய அம்மா மக்கள் முன்னணியுடைய தாக்கமா வந்துச்சு. ஸோ அவங்க வந்து அப்பா நல்லபடியா அடைஞ்சிட்டாங்க. அதேதான் ஏடிஎம்கே பிஜேபி சேரணுங்கிறது எல்லாருடைய இயக்கம். ஸோ எதிர்பார்ப்பினால் அமைந்த கூட்டணி தான் இந்த மொத்தமா என்டிஏ. அதிமுக பாஜக சேரணும், அதிமுக அம்மா மக்கள் முன்னணி சேரணுங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. கீழே வரைக்கும் கிரவுண்ட்ல எதிர்பார்த்தா ஒன்னா சேர்ந்தான்னு பார்க்கணும். அங்க எந்த அதிருப்தி வரல, பயங்கரமா குஷி தான் வந்திருக்கு, மகிழ்ச்சியா வந்திருக்கு பார்க்கணும். பட் இங்க வந்து நம்ம நிர்பந்தத்துல இருக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம வந்து மதிமுகவை பார்த்தா ரொம்ப பெரிய அழுத்தத்தில் இருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேற வழி இல்லைன்னு போய் செட்டில் இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடுமையான பிரச்சனைக்கு பிறகு இன்னைக்கு தான் போய் சேர போறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க வந்து ஒரு மீட்டிங் போட போறோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. சோ இது எல்லாருமே நாங்க ரீதிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாங்க. அப்ப வந்து அந்த கூட்டணி வந்து கூட்டணியா இருக்கும். நான் வந்து கூட்டணி உடைய நினைக்கல, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவாங்களான்னு நினைக்கல. ஆனா அந்த கீழே கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் வந்து அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் நம்முடைய ஆண்டு விழாவில் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல எண்ணிக்கையை விட வலிமை முக்கியம். அப்ப அந்த வலிமையை எது கொடுக்குன்னா அந்த ஒற்றுமை கொடுக்குது. அது வந்து என்டிஏல இன்னும் பெட்டரா இருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணும். பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு மத்தியில் இன்னைக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இந்த என்டிஏ உடைய தொகுதி பங்கீடு முடிந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தடுத்த நகர்வுகள் இன்று இரவுக்குள் மேலும் பல விஷயங்கள் வரும் அப்படின்றும் அப்டேட் வரும் என்றும் என்டிஏ சைட்லேருந்து தெரிகிறது. ஓவரால் என்ன பார்க்கணும், அடுத்த சில நாட்களில் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கிறது. வரக்கூடிய 2 நாட்களில் அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் அதே போல பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே கூட வெளியாகலாம் அப்படின்ற தகவல் இருக்கிறது. ஏன்னா 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவக்கம். ஆல்ரெடி பாஜக கேண்டிடேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபைனல் டிக் என்ன தொகுதி அப்படின்றது மட்டும் தான் இருக்கு அப்படின்ற தகவல்கள் இருக்கிறது. அமமுக பாமகவிற்கும் அதே நிலைதான் இருக்கிறது. மறுபக்கத்தில் திமுக இன்னும் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு நிலைமை இருக்குன்னா இங்கே ஒரு நிலைமை அப்படின்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி மட்டுமில்ல திமுக மற்ற கூட்டணி கட்சிகளும் பதட்டத்தில் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இதுதான் இன்றைய ரேப் அப். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.